இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, நானும் காலையிலே குளிச்சுட்டு மார்னிங் நல்லா கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு எங்கே போகிறோன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம சென்னை கிளம்புறது தான் ட்ரிப்பு. நானும் பைக்கில் தான் கிளம்ப போகிறேன் சென்னைக்கு. நம்ம பைக்கில் கிளம்புறதுனால நம்மளுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு வண்டியில் போகணும். மஸ்ட்டு ஹெல்மெட்டு அவசியங்க. நானும் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு முறையாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். அங்கேருந்து நம்ம கம்பைநல்லூரையும் கிராஸ் பண்ணியாச்சு. கிராஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கிளம்புனேன். ஏன்னா ஒன் வே ரோடு தானே, அதனால் பொறுமையாக தான் போனோம். அங்கேருந்து போனோன்னே நம்ம தென்பண்ணையாறு தருமபுரி மாவட்டமும் கிருஷ்ணகிரி மாவட்டமும் சந்திக்கிற இடம். அந்த தென்பண்ணையாற்றை கடந்து போய் பார்த்தா நம்ம போச்சம்பள்ளி நம்மளை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னுச்சு. போச்சம்பள்ளிக்கு ஒரு பாயை போட்டு அங்கேருந்து போனால் கொஞ்சம் தொலைவு போனோன்னு திருப்பத்தூர் மாவட்டம். அப்படி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு ஒரு பாயை சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தா இந்த திருப்பதி பக்தர்கள்லாம் நடந்து போனாங்க. ஏன்னா அந்த புரட்டாசி மாதம் இங்கேருந்து நடந்தே போகிறாங்க. ஆனால் ரொம்ப பாவங்க. அங்கேருந்து போனோன்னே NH ஹைவே பிடிச்சிட்டேன் சென்னைக்கு. அங்கேருந்து நல்லா அழகாக நானும் NH ஹைவே பிடிச்சோன்னா அழகாக வண்டியை மூவ் பண்ணி வந்துட்டேங்க. அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். நம்ம தருமபுரிக்கு 260 கிலோமீட்டர் தான் காமிச்சிது. ஒரு டோல்கேட் ஒன்று வந்தது. டோல்கேட் ஒன்று வந்தோன்னே நம்மளுக்கும் கொஞ்சம் 2 மணி நேரம் வண்டி ஒன்று ரொம்ப டயர்டாயிருச்சு. போன ஒரு மரத்தடியில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த ரோட்டு சைடெலாம் நல்லா மரம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது தாங்க. இந்த மாதிரி பைக்கில் போகிறவங்களாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் நிழலுக்கு. அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு போனோன்னே வேலூர் மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லிட்டு வேலூர் மாவட்டத்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனேன். அப்படியே பைபாஸே இதில் லெஃப்ட் எடுத்தால் நம்ம வேலூர் சிட்டிக்குள்ளே போகிறது. நம்ம அவுட்டர்லேயே போகிறோம் பைபாஸ்லேயே. அப்படின்னு போனோடனே அப்படியே இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் காஞ்சிபுரத்துக்கு 36 கிலோமீட்டர் தான் காமிச்சிதுங்க. ஒரு வழியாக நானும் சென்னை பக்கத்தில் ரீச் ஆகிட்டேன். அங்கேருந்து காஞ்சிபுரத்து பக்கத்துலேயும் வந்துட்டு காஞ்சிபுரத்துக்கு ஒரு ஆயை சொல்லிட்டு இந்த தேசிய கொடி வர பார்த்து தேசிய கொடிக்கு சல்யூட்டை போட்டு இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ்காந்தி ஐயாவோட நினைவிடம் தான். ஐயாவுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேன். பாய் டேக்கர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.